எந்த முதலீடும் இல்லாம வீட்ல இருந்தே ரீசேல் பண்றது மூலமா 20,000 வரைக்கும் earn பண்ணலாம். அதற்கான அருமையான ஆப் தான் இந்த மீஷோ ஆப். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அக்கௌண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு என்டர் ரெஃபரல் கோட்ல இந்த கோடை நீங்க கொடுக்கறது மூலமா உங்களுக்கு 200 வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. வணக்கம் தோழிகளே, இன்னைக்கு நம்ம டயட் ரெசிபில எக் சாலட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நிறைய வெஜ் சாலட் போட்டிருக்கோம், அதெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதோட நன்மைகள் என்னன்னு முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். புரோட்டீன் அப்படிங்கிற பேரை கேட்டாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது முட்டை தான். முட்டையில புரோட்டீன் மட்டும் இல்லாம விட்டமின்கள், தாது சத்துக்கள்னு ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கி இருக்கு. மற்ற உணவுகளோட ஒப்பிடும்போது முட்டை மலிவானது மட்டும் இல்லாம எல்லா கடைகளிலும் கிடைக்கக்கூடியதுதான். ஆரோக்கியமான கொழுப்பு, புரதம், விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் முட்டையில அடங்கி இருக்கு. பாஸ்பரஸ், இரும்பு மற்றும் விட்டமின் ஏ போன்றவையும் இதுல காணப்படுது. இது கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த முட்டை மஞ்சக்கருவை எடுத்து தூர போட்டுருவாங்க. அதுலதான் நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கு. முட்டையில கார்போஹைட்ரேட்டோட அளவு கம்மியா காணப்படுது. இதனால ரத்தத்தோட சர்க்கரை அளவையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்குது. முட்டைய தொடர்ந்து சாப்பிடுறது ஆரோக்கியமான பழக்கமும் கூட. எடை மற்றும் கொழுப்பு சத்து குறைவதற்கு முட்டை உதவுது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முட்டைய தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா உடலுக்கு நல்லது தரக்கூடிய கொழுப்பு சத்தான HDL எனும் நல்ல கொலஸ்ட்ரால் சேருது. இதன் மூலம் மூளையில் இரத்த அடைப்பு, இதய நோய் வராம பாதுகாக்கலாம். உடலுக்கு தேவையான 9 அமினோ அமிலங்களும் முட்டையில கிடைக்குது. டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வேக வைத்த முட்டையை சாப்பிடுறது நல்லது. இதுதான் கலோரி. இப்ப வாங்க இந்த சாலட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் எடுக்கணும்னு இல்லை, நீங்க எவ்வளவு விருப்பப்படுறீங்களோ அவ்வளவு எடுக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு துருவின முட்டைக்கோஸ், 1 கப் அளவுக்கு துருவின கேரட், கொஞ்சமா தக்காளி, 1/2 கப் அளவுக்கு குடைமிளகாய், கொஞ்சமா மிளகாய், கொஞ்சமா மல்லித்தழை. வேக வைத்த முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் நான் எடுத்திருக்கேன். மஞ்சள் கருவை நீங்க தனியா சாப்பிட்டுக்கோங்க. மஞ்சள் கருவை நம்ம இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மெல் வரும். அதனாலதான். இதோட கொஞ்சமா உப்பு, 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்து அந்த சாறை புழிஞ்சுக்கிறேன். இது வேண்டாம்னு நினைக்கிறவங்க 2 டீஸ்பூன் தயிர் கூட சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா சாட் மசாலா விருப்பப்படுறவங்க போடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம், இல்லைன்னா முட்டை ரொம்ப குழஞ்சு போயிடும். மெதுவா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், சூப்பரான எக் சாலட் ரெடி. எப்பயுமே வெஜ் சாலட் சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம். அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சின்ன குழந்தைங்க ஒபிசிட்டியில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா டயட் இருக்கிற ஃபீலிங்கும் இருக்காது, நல்லாவும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.